வணக்கம். சக்கரவர்த்தி சம்ராட்டான ஸ்ரீ 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 நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 3 வாக்குறுதிகளை கொடுத்தார். பாரதிய ஜனதா பார்ட்டி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் இந்த 3 வாக்குறுதிகளையும் எழுதிவிட்டார்கள். முதலாவது, ஆர்டிகல் 370 நீக்குவோம், மிகப்பெரிய டிக் மார்க், நீக்கிவிட்டார்கள். இரண்டாவது, அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியே தீருவோம், அடுத்த டிக் மார்க், கட்டிவிட்டார்கள். மூன்றாவதாக, யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவோம், அதற்கான ஒரு சின்ன டிக் மார்க், இப்போதான் அந்த வேலை தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த 3 விஷயங்களை வைத்து அரசியல் செய்ய போறார்கள். இந்த 3 விஷயங்களை வைத்து ஓட்டையும் சேகரிக்க போறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துவிட்டால் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தால் மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் மூக்கை நுழைக்கப் போகிறது, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகிறது. சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், அல்ல உங்களுடைய திருமண வயதாக இருக்கட்டும், இதில் எந்த விதமான மாற்றங்கள். தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும், வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும், இவர்களுடைய கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ்களை வைத்து எப்படி இந்த சிவில் கோடை திணிக்க போறீர்கள். ட்ரைபல் கம்யூனிட்டி, ஆதிவாசிகள், இவர்கள் மீது எந்த விதமான சட்டங்கள் மாற்றப்பட இருக்கிறது. அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு, அது வடநாடாக இருக்கட்டும், தென்னாடாக இருக்கட்டும், கிழக்கு மேற்கு, எந்த தரப்பில் இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுக்கும் எந்த விதமான கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட, எந்த விதமான மத டிஃப்ரென்சஸ் இருந்தால் கூட உங்கள் மீது ஒரே முறையான சட்டத்தை நாங்கள் போட போகிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? உத்தராகண்டின் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த போது அவர் கூறிய வார்த்தை எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் மாநிலம் நாங்கள் தான் என்று முதுகை தட்டி கொண்டிருக்கிறார். இதற்கு பின் என்ன, அதற்கான விடயமும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவை மிகவும் கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவில் மாற்றங்கள் வர இருக்கிறது, அல்ல இந்த விஷயத்தை வைத்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறதா என்று. பேக்ரவுண்ட் ஆஃப் யூசிசி, எப்படி யூசிசி துவங்கப்பட்டது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலம் என்ன, அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யூசிசியில் இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், இதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ரீசன்ஸ் ஃபார் ஆப்போசிஷன், எதற்காக இதை நீங்கள் எதிர்க்க வேண்டும், இந்த விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கடைசியாக, உத்தராகண்டிற்கு பின் இந்த சட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே திணித்து விடுவார்களா, அல்ல இது உத்தராகண்டிற்கு மட்டுமே இந்த சட்டமா, சூழ்ச்சி என்ன, அல்ல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா என்ன, அனைத்துமே நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய ரெக்வெஸ்ட். எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். உங்களிடம் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்துவிடக்கூடாது, உண்மைகள் உங்களிடம் வந்துவிடக்கூடாது என்கிற அக்கறை கொண்ட ஒரு சில நபர்கள் எப்படி கோதி மீடியாவை முடக்கினார்களோ அதே போன்று சோஷியல் மீடியாவையும் முடக்க முன் வந்து விட்டார்கள். அதனால் எங்களுடைய வீடியோக்களை முடக்கி வருகிறார்கள். உங்களுடைய வீடியோ வியூஸ்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். எங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சேனலை நடத்துவதற்காக மிகப்பெரிய சேலஞ்சஸ்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. கீழே எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விடுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இதை தாண்டி கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றால் என்ன, உத்தராகண்டிற்கு பின் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வேறு எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட இருக்கிறார்கள், இதை நாம் பார்த்தோம் என்றால் மத்திய பிரதேஷ், குஜராத், அசாம், இந்த 3 மாநிலங்களில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அங்கங்கே கமிட்டிகள் போடப்பட்டு விட்டது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றால் என்னவென்கிற அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது சிம்பிள் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் 2 விதமான சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று கிரிமினல் லா, இன்னொன்று சிவில் லா. கிரிமினல் லாவுக்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள்னா அசால்ட், ஒருத்தரை போய் அடிக்கிறது, கொல்றது, இது போன்ற விஷயங்கள், மர்டர், கொல்லுவது, கிட்னாப் செய்து போனால் அதுவும் கிரிமினல் லா.
திருட்டுத்தனத்தை நீங்கள் செய்தீர்கள்னா அதுவும் கிரிமினல். அதாவது ஒரு நபரை நீங்கள் கொலை போன்ற குற்றங்களை நீங்கள் செய்தீர்கள்னா, அடிக்கிறது வயலண்ட் ஆக்டை நீங்கள் செய்தீர்கள்னா அது ஒரு கிரிமினல் ஆக்டாக பார்க்கப்படும். இன்னொரு இடத்தில் சிவில் லா வருகிறது. இந்த சிவில் லாவை நீங்கள் பார்த்தீர்கள் கொஞ்சம் வார்ஸ் ஏரியாவாக இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், ப்ராப்பர்ட்டி லாஸ், கான்ட்ராக்ட், நீங்கள் என்னெல்லாம் கான்ட்ராக்டில் எழுதுகிறீர்களோ அதெல்லாம் சிவில் லா. இதை தாண்டி பிஸ்னஸில் பிரச்சனைகளா, அதுவும் சிவில் லா. மேரேஜ், திருமணம், ஃபேமிலி, இது போன்ற விஷயங்கள், இதுவும் சிவில் லா. ஃபேமிலி லாவை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள், இதை தனியாக பிரித்திருக்கிறார்கள். யூனிஃபார்ம் சிவில் லாவை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். கிரிமினல் லாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே நம்மளிடம் கிரிமினல் சட்டங்கள் இருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை. ஆனால் சிவில் லா இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள், நிச்சயமாக ஒரு எக்ஸ்டெண்ட் வரை இருக்கிறது. இதில் நீங்கள் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் போன்ற விஷயங்களை தனியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஃபேமிலி லாவை மட்டும் தொடவில்லை. காரணம், இந்தியா மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ்களை வைத்து இதை கொண்டு வர முடியவில்லை. அதை நான் விளக்கப் போவேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னாலே உங்களுக்கு புரிய வரும். ஃபேமிலி லாவில் என்னெல்லாம் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். மேரேஜ், டிவோர்ஸ், மெயின்டெனன்ஸ், அடாப்ஷன் அண்ட் சக்சஷன். திருமணம், விவாகரத்திற்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ், அல்ல பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ், நீங்கள் தத்தெடுக்கக்கூடிய குழந்தை, அதற்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், உங்களுக்கு பெண் யார் உங்களுடைய இடத்தை அனுபவிக்கலாம், யாரிடம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போய் சேர வேண்டும் என்கிற அந்த அதிகாரம் அனைத்துமே ஃபேமிலி லாவில் வருகிறது. இந்த ஃபேமிலி லாவிற்காக தான் ஒரு புதிய சட்டத்தை இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒன் நேஷன் ஒன் லா அண்ட் ஒன் சிட்டிசன்ஷிப். ஒரு நாடு, ஒரே முறையான சட்டம், ஒரே முறையான சிட்டிசன்ஷிப். இதற்கான ஒரு இன்னொரு விளக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றால் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, the Uniform Civil Code, which is UCC, is a legal framework that would apply to all citizens of India, regardless of their religion, community, race, sex or caste. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன, நீங்கள் ஹிந்துவாக இருந்தால், நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தால், நீங்கள் சீக்கியராக இருந்தால், நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதியாக இருந்தால், நீங்கள் ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால், நீங்கள் எந்த விதமான செக்ஷனை சார்ந்த நபராக இருந்தால் கூட உங்கள் மீது ஒரே முறையான சட்டம் போடப்படும். The UCC would cover areas like marriage, divorce, maintenance, inheritance, adoption and succession of your property. இது லீகல் டேர்ம், படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறீர்கள், இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடும். அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு பிஜேபி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததா, பிஜேபி தான் இந்த வேலையை பார்த்ததா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. ஜவஹர்லால் நேரு மற்றும் B.R. அம்பேத்கர் அவர்கள் இதை பற்றி தன்னுடைய கருத்தை எப்படி பதிவிட்டார்கள் என்று நீங்கள் முதலில் அதை பார்த்து விடுங்கள். ஆர்டிகல் 44 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 44இல் இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களும் யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் இதை கொண்டு வர முடியாமல் அதை தள்ளி வைத்தார்கள். That state shall endeavor to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. இந்தியாவில் அனைத்து நபர்களுக்கும் ஒரே முறையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. காரணம், அப்போ இருந்த போஸ்ட் பார்ட்டிஷன் அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள். 1947 50ஆம் ஆண்டு வரை பல்வேறு இடங்களில் மதக்கலவரம் வெடித்து கொண்டிருந்தது. பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நபர்கள், பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்தது அரசாங்கம். அதனால் அந்த தருணத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியவில்லை. அது அப்படியே காலப்போக்கில் மாறவும் இல்லை. பிஜேபி இதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு வார்த்தையை நான் எடுத்து காட்டுகிறேன். உங்களுடைய ஸ்க்ரீனில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கான அர்த்தம், ஃபியூச்சர் பார்லிமெண்ட்டில் இது போன்ற மாற்றங்களை அப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொண்டு வரலாம். ஆனால் இது மக்கள் மீது திணிக்கப்படக்கூடாது. மக்கள் தானாகவே உணர்ந்து இது எங்களுக்கான சட்டம், எங்களுக்கு இந்த சட்டம் தேவை என்று அதை அக்செப்ட் செய்ய வேண்டும். அல்ல என்றால் அதை வாலண்டரிலி பேசிஸில் விட்டுவிடுங்கள். யாருக்கு அந்த சட்டம் தேவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், யாருக்கு தேவையில்லையோ அவர்கள் அதை ஒதுக்கிவிடட்டும். பிகாஸ் ஆஃப் த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ்.
தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், வடநாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், வெஸ்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், நார்த்தில் இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை அவர்கள் புரிந்து கொண்டு, அங்கங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ்களை புரிந்து கொண்டு இதை இந்தியாவில் அவ்வளோ சுலபமாக கொண்டு வர முடியாது என்று அறிந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை B.R. அம்பேத்கர் கொடுத்தார். ஆனால் நெஹ்ரு அவர்களை பொறுத்தவரையில் பல்வேறு ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வர முடியாத சிவில் கோட் எங்களுக்கு தெரியும், ஆனால் பல்வேறு ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வரலாம் என்று நினைத்து நெஹ்ரு அவர்கள் இந்த ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வந்தார். 1955ஆம் ஆண்டு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்தது. 1956ஆம் ஆண்டு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்தது. 1956ஆம் ஆண்டு ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் வந்தது. 1956ஆம் ஆண்டு ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். இதில் நீங்கள் ஒரு காமனான வார்த்தை பார்த்தீர்கள்னா அனைத்துமே ஹிந்து 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 என்று தான் துவங்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அதிகபட்சமான பாப்புலேஷன், மெஜாரிட்டி யார் என்றால் அது ஹிந்துக்கள். அதனால் ஹிந்துக்களுக்கு எங்களால் கொண்டு வர முடியுமே ஒழிய மற்ற மைனாரிட்டிகள் மீது இதை திணிக்கக்கூடாது. ஆகையால் Hindu was defined in such a way that Hindu means all those communities which are not Muslims, Parsi, Christians, Jewish and tribal. ஹிந்துக்கள் இந்தியா முழுவதும் இருந்தால் கூட அதில் முஸ்லிம்ஸை நீங்கள் விட்டுவிடுங்கள், பார்சிஸ்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், கிறிஸ்துவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், ஜூயிஷ் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்களை விட்டுவிடுங்கள், ட்ரைபல்ஸை ஆதிவாசிகளை நீங்கள் ஒதுக்கிவிட்டு மீதம் அனைத்து நபர்களுக்குமே இந்த சட்டம் பொருத்தப்படும். இது ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்த விஷயம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் இனி எப்படி திணிக்கப்பட இருக்கிறது அதை நீங்கள் பாருங்கள். ஆர்டிக்கல் 44 உங்களுக்கு என்ன எடுத்து வைக்கிறது என்றால், உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இந்த சட்டங்களை நீங்கள் தேர்வு செய்வதோ அல்ல விட்டு கொடுப்பதோ நீங்கள் செய்யலாம். ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவில் பாசிபிளா இல்லையா என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா அதற்கான விளக்கத்தை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான தீபக் குப்தா அவர்கள் கூறியிருந்தார். I am in favor of uniform civil code, but it must be well thoughtful. நான் பர்சனலாக யூனிஃபார்ம் சிவில் கோட் நிச்சயமாக மக்கள் மீது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை மிகவும் ஆழமாக ஆராய்ந்து மக்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் தான் இது வடிவமைக்கப்பட வேண்டும். நீங்கள் திடீரென்று எடுத்தும் கவுத்தும் என்று இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. Impression today is that Muslim law is bad and Hindu law is good. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்ல ஹிந்து லா தான் சரியான லா, இஸ்லாமிய லா எல்லாம் தவறான லா என்று பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இப்படி நீங்கள் பார்த்தீர்கள்ல பல்வேறு விஷயங்கள் நீங்களே கேள்வி கேட்பீர்கள். சஞ்சய் கோஷ் ஒரு சீனியர் லாயர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவர் கூறக்கூடிய விஷயம், this is what politics is about. What is not so because every religion has a problems in every law. ஒவ்வொரு மதத்திலையுமே ஒவ்வொரு ஜாதியிலுமே தனக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. இதைத்தான் அரசியல்வாதிகள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்கள், ஹிந்து லா படியே, ஹிந்து சனாதன லா படியே நீங்கள் பார்த்தீர்கள்னா யூனிஃபார்ம் சிவில் லாவை நீங்கள் திணிக்க முடியாது. ஏன்னு நீங்கள் கேட்பீங்க. சஹகோத்ரா மேரேஜ், ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இருக்கக்கூடிய சஹகோத்ரா மேரேஜ். சஹகோத்ரா மேரேஜ்னா வடநாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பையன் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 5 தலைமுறை வரை எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புமே அந்த பொண்ணிற்கும் அந்த ஆணுடைய குடும்பத்திற்கும் இருக்கக்கூடாது. பெண் வீட்டிலிருந்து 3 தலைமுறை வரை எந்த விதமான சொந்தமும் இருக்கக்கூடாது. அப்படித்தான் அவர்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த திருமணத்தை செய்வார்கள். ஃபேமிலிக்குள்ள திருமணம் நடக்காது. அதே நீங்கள் தென்னாட்டிற்கு வந்தீர்கள்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் நீங்கள் வந்தீர்கள்னா முக்கியமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். மாமாவை கட்டிக்கொள்வது இங்கே ஒரு வழக்கம், கொண்டாடுவோம். நம்ம அத்தை மகளையோ மாமா மகளையோ கட்டுவது அது ஒரு சாதாரணமான விஷயம். இது இங்கே உள்ள கல்ச்சர். ஆனால் இதே விஷயம் ஹரியானாவிலேயோ ராஜஸ்தானிலேயோ உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் அங்கே வெட்டு கொலைகள் நடந்துவிடும். அங்கே அண்ணன் தங்கச்சி முறையை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஒரு அத்தை மகள்னா அது தங்கச்சி, மாமா பையன்னா அது அண்ணன், அந்த மாதிரி தான் அங்கே. இங்கே நீங்கள் முறையை மாற்றி வருகிறீர்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இந்த மாதிரியான சட்டங்களை நீங்கள் மாற்றுவீர்கள்? இது ஹிந்து தர்மம் தான். ஹிந்து தர்மத்திற்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா அதே மாதிரி தான் முஸ்லிம்ஸ். அங்கேயும் ரிலேஷன்ஷிப்குள்ள திருமணத்தை
அங்கீகரித்திருக்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே முறையான சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள்னா இது போன்ற கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கப்படும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். தெலுங்கானாவை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியன் தோஸ் present are blood related 4.2%. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ரிலேஷன்ஷிப்குள்ளே திருமணம் செய்ய மாட்டார்கள். கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்க்கிறீர்கள்னா ரிலேஷன்ஷிப்ஸ், பிளட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த திருமணங்கள் நடக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை விட்டுவிடுங்கள், அங்கேயும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே திருமணம் செய்து கொள்ளலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இஸ்லாமிய கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீர்களா, ஷியா கம்யூனிட்டிக்கான தனி லாஸ் இருக்கிறது. சுன்னி கம்யூனிட்டிகளுக்கான இன்ஹெரிட்டன்ஸ் லா நீங்கள் பார்த்தீர்கள்னா அதில் பல டிஃப்ரென்சஸ்கள் இருக்கிறது. யூபியை பொறுத்தவரையில் ஹிந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சொத்து பிரச்சனை, அதற்கான விளக்கம் தனியாக இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைக்கான அந்த லா தனியாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் எப்படி கொண்டு வருவீர்கள்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா இது சாத்தியம் கிடையாது. கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிறது. 21st லா கமிஷன் HUF-ஐ கொண்டு வந்தபோது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி லா என்பது வந்தது. இதை வைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல கோடி ரூபாய்க்கான நஷ்டம் ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ்க்கு கீழே வருது. இதை நீங்கள் எப்படி மாற்றுவீர்கள்? இது எல்லாமே இந்த இடத்தில் பார்க்கப்பட வேண்டும். இப்போது உத்தராகண்டில் கொண்டு வரப்பட்ட யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசிவிடலாம். இதில் என்ன நன்மைகள் இருக்கிறது, என்ன தீமைகள் இருக்கிறது என்று. பிஜேபி கொண்டு வந்த 3 ப்ராமிசஸ்கள் நான் ஏற்கனவே கூறியபடி ஆர்டிகல் 370 கொண்டு வந்து விட்டார்கள். ராமர் கோவில் முடிந்து விட்டது. UCC இப்போது கொண்டு வரப்பட இருக்கிறது. மே 2022ஆம் ஆண்டு புஷ்கர் சிங் தாமி அவர்கள் இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தின் போது உத்தராகண்டில் ஒரு கமிட்டி அமைத்தார். இந்த கமிட்டி வழியாக UCC-ஐ எப்படி நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து 5 நபர்கள் கொண்ட கமிட்டி, இதில் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியான ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் இந்த UCC கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டது. அந்த கமிட்டி வழியாக தான் இன்றைக்கி இந்த UCC உத்தராகண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பின் நீங்கள் பாருங்கள், இதே போன்ற கமிட்டி மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது, குஜராத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 7th Schedule Empower State or Center Legislative on this related to family law. Individual states இது போன்ற லாக்களை கொண்டு வரலாம். மத்திய அரசாங்கம் இது போன்ற லாக்களை கொண்டு வரலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றபடி கொண்டு வரலாமே ஒழிய ஒட்டுமொத்த இந்தியாவில் இதற்கான கணக்கெடுப்பு, இதற்கான ஆலோசனைகளை கேட்டதற்கு பின் ஒரு சரியான லாவை கொண்டு வருவதுதான் வழக்கம் என்பதை பல நபர்கள் மறந்துவிட்டார்கள். இப்போ உத்தராகண்டில் கொண்டு வரப்பட்ட அந்த லாவை பற்றி பாருங்கள். இது UCC என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது, நிச்சயமாகவே கிடையாது. ஏன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸை இதிலிருந்து எக்ஸம்ட் செய்திருக்கிறார்கள். எப்படி நெஹ்ரு காலகட்டத்தில் அங்கேயும் ட்ரைபல் கம்யூனிட்டியை நீக்கினார்கள். சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், ஜூயிஷ், கிறிஸ்டியன்ஸ்களை நீக்கி தான் அந்த லா கொண்டு வரப்பட்டது. தட் வாஸ் அ ரிஃபார்ம். இந்த இடத்துல நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசுகிறீர்கள். இங்கே நீங்கள் ட்ரைபல்ஸ்களை ஓரம் கட்டிவிட்டு, முக்கியமாக உத்தராகண்டை பொறுத்தவரையில் 3% பாப்புலேஷன் ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்த பாப்புலேஷன். எப்படி இதை நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடாக பார்ப்பீர்கள்? இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப், பாலிகாமி பேன், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் உத்தராகண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில். எப்படி? நத்திங் கண்டெய்ன்ஸ் இன் திஸ் கோட் ஷால் அப்ளை டு த மெம்பர் ஆஃப் எனி ஸ்கெடியூல்ட் ட்ரைப் within meaning of clause article 366 with article 142 constitution of India. இதில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் திருமணத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்களை நீக்கிவிட்டு எந்த அதிகாரத்தை ஆர்டிகல் 366 142 உங்களுக்கு கொடுத்திருக்கிறதோ அதை ஓரம் கட்டி நீங்கள் மற்ற நபர்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். The person and the group of people whose customary rights are protected under Part 21 of Constitution of India அவர்களையும் நீங்கள் நீக்கிவிடுங்கள். 3வது எக்ஸெப்ஷன், அதாவது no tampering with customs, any religion, caste. இதில் எந்த விதமான மாற்றத்தையும் ரிலிஜன் வழியாகவோ கஸ்டம் வழியாகவோ ட்ரெடிஷன் வழியாகவோ நாங்கள் கொண்டு வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ எப்படி இது யூனிஃபார்ம் சிவில் கோடாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. இப்போ ஒரு சைல்டு மேரேஜ் ஒரு கம்யூனிட்டியோடைய வழக்கம் என்று நீங்கள் பாருங்கள்.
அப்போ அதை நீங்கள் கை வைக்க மாட்டீர்களா? அப்போ அது நீங்கள் கை வைக்க மாட்டீர்கள் என்றால் அது எப்படி யூனிஃபார்ம் சிவில் கோடாக பார்க்கப்படும்? ஒரு சில கம்யூனிட்டியில் வெவ்வேறு மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே திருமணம் செய்யலாம், செய்யக்கூடாது. அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? இது எல்லாமே இங்கே தெளிவுபடுத்தப்படவில்லை. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இதையும் நீங்கள் எக்ஸம்ட் செய்து விட்டீர்கள். இதை பற்றியும் நீங்கள் பேசவில்லை. thousands of crore rupees have been spent on this central law. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்து இது போன்ற சட்டங்களை கொண்டு வரும்போது என்ன நீங்கள் அடைகிறீர்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு அரசியல் நோக்கத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. டிகிரி ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பார்த்து தீர வேண்டும். அதாவது ஒரு ஹிந்து ஆக்ட் படி நீங்கள் ஒரு திருமணத்தில் இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது என்கிற விஷயம், இல்லீகல் குழந்தைகள், அந்த இல்லீகல் டேர்ம்ஸையும் இங்கே நீக்கிவிட்டார்கள். இதெல்லாம் ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% ஹிந்துக்களுடைய விருப்பப்படி இந்த சட்டம் வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள். அதுவும் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி எதை சரி என்று நினைக்கிறதோ, எது ஹிந்து தர்மமாக இருக்கும் என்று நினைக்கிறதோ அதை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், எல்ஜிபிடி கம்யூனிட்டியை அதையும் ஓரம் கட்டிவிட்டீர்கள். நீங்கள் அவர்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் வழங்கியிருக்கலாம். இது ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிளாக இந்த இடத்தில் இருந்திருக்கும். ஆனால் எல்ஜிபிடி கம்யூனிட்டி இதையும் நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்களை பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். இதை பற்றி தான் இன்னைக்கு பல்வேறு நபர்கள் கேள்விகளையும் எழுப்பி வந்திருக்கிறார்கள். யூனிஃபார்ம் சிவில் கோடில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கிறது, என்னெல்லாம் தீமைகள் இருக்கிறது, இதை நீங்கள் முதலில் பார்த்து விடலாம். எதற்காக யூனிஃபார்ம் சிவில் கோடை நீங்கள் சரி என்று கூற வேண்டும் என்று இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். லீகல் ரெகனைசேஷன் ஆஃப் அ சில்ட்ரன் பார்ன் வெட்லாக் ஆர் நான் வெட்லாக், திருமணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், திருமணம் ஆகாமல் பிறக்கக்கூடிய குழந்தைகள், எந்த விதமான குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். அவர்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், மற்ற ரைட்ஸ்கள் கிடைக்கும். நீங்கள் திருமணமானால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்கும் என்றெல்லாம் கிடையாது. இதற்கப்புறம் குழந்தை உங்களுடைய குழந்தை தான். எந்த விதமான வழியில் அந்த குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கான அனைத்து அதிகாரத்தையும் நீங்கள் கொடுக்கணும். ரொம்பவே ஒரு நல்ல மூவ் இது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா பர்சனல் லா, எஸ்பெஷலி பேரண்டிங் டு இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் வெட்லாக் அல்லது நான் வெட்லாக் எப்படியா இருந்தால் கூட அந்த இன்ஹெரிட்டன்ஸ், உங்கள் சொத்து மீது இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும். இன்னொரு நல்ல பாயிண்ட் நீங்கள் பார்த்தீர்கள்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் பெகாமி அண்ட் பாலிகாமி. பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சட்டம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு செக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா clearly states that either party has a spouse living at the time of marriage. It is clearly stated that you can't be bigamy or polygamy, you can be only married to one person. அதாவது ஒரே ஒரு நபருடன் தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு 2 மனைவி, 3 மனைவி, 4 மனைவி அந்த கான்செப்ட் எல்லாம் கிடைக்காது. நீங்கள் முஸ்லீமாக இருந்து எனக்கு 4 மனைவி என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நல்ல விஷயம். 18 வயதிற்கு மேலே இப்போ அதை மாற்றி 21 வயதாக மாற்றப் போகிறார்கள் பெண்களுக்கு. 18 வயது பெண்ணும் 21 வயது ஆணாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திருமணம் செய்ய முடியும். சைல்டு மேரேஜ், இதற்கான எந்த விதமான வழியும் கிடையாது. ஒரு நல்ல பாயிண்ட், பாசிட்டிவான பாயிண்ட்களை பற்றி நான் பேசுகிறேன். மேரேஜ் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் கம்பல்சரிலி. நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள், நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்த நபராக இருந்தால் எங்களுக்கு என்ன, நீங்கள் அரசாங்கத்தில் அந்த திருமணம் நடந்து 60 நாட்களுக்குள் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். அல்ல என்றால் உங்கள் மீது ஃபைன் போடப்படும். ஒரு நல்ல விஷயம். டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ், இதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, உங்கள் 2 பேருக்குமே சமமான சட்டங்கள், சமமான அதிகாரத்தை நாங்கள் வழங்கப் போகிறோம். இதுவும் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஆண் பெண் அனைத்து நபர்களுக்குமே சமமான சொத்தின் மீது அதிகாரம் இருப்பதாக அதையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எலிஜிமேட் சில்ட்ரன், அடாப்டட் சில்ட்ரன் born through surrogacy or assisted reproductive technology. உங்களுடைய குழந்தை டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கட்டும், செருகசி வழியாக பிறந்ததாக இருக்கட்டும், நீங்கள் அடாப்ட் செய்த குழந்தையாக இருக்கட்டும், எப்படியாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கான அனைத்து அதிகாரத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுடைய சொத்துக்களில் அந்த குழந்தைகளுக்கும் அதிகாரம் இருப்பதாக கூறியிருக்கிறது. சரி,
இது அனைத்துமே நன்றாக தான் இருக்கிறது. அப்போ என்னதான் தவறு இந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த சட்டத்தில் இவர்கள் கொண்டு வந்த ஒரு சில காமெடி ரிலேஷன்ஷிப்ஸ், காமெடி ஆக்ட்கள். உதாரணத்திற்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை மிகவும் சீரியஸாக எடுத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்ணுடன் நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீர்கள்னா முதலில் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் திருமணத்தை ரெஜிஸ்டர் செய்கிறீர்களோ அதே போன்று ரெஜிஸ்டர் செய்தே தீர வேண்டும். இதை தாண்டி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் பிரேக்கப் செய்து கொள்கிறேன் என்று நீ நினைத்தீர்கள்னா ஒரு வாட்ஸ்அப் வழியாகவோ ஒரு எஸ்எம்எஸ் வழியாகவோ நீங்கள் பிரேக்கப் செய்ய முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ராரிடம் எங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தீர்களோ அதே போன்று ரெஜிஸ்ட்ராரிடம் போய் நாங்கள் 2 பேரும் பிரிந்து போகிறோம் அப்படி என்று நீங்கள் அந்த இடத்தில் கூறணும். ரெஜிஸ்ட்ரார் அடுத்த 30 நாட்களில் நீங்கள் பிரியலாமா பிரிய முடியாதா என்கிற அந்த ஆர்டரை கொடுக்கும் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். அது மட்டுமல்ல, ஒரு வாட்டி உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுடைய ரெக்கார்டு இருக்குது. இந்த ஆண் இந்த பெண்ணுடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் ஏதோ ஒரு மன பிரச்சனையால் தவறான முடிவை எடுத்துக்கொள்கிறாங்க, ஒரு சுசைட் நடக்கிறது வைங்க. அப்போது அந்த பேப்பர்ஸ், அந்த அனைத்து விஷயமுமே பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கப்படும். அல்ல வேறொரு பிரச்சனை வந்தால் கூட அவர்கள் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட் பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கப்படும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக எடுக்கப்பட்டது. அதாவது ஈக்குவலி எப்படி திருமணமோ அதே போன்ற லிவ் இன் ரிலேஷன்ஷிப். நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியாது. செக்ஷன் 378 முறைப்படி partner in live-in relationship, whether you are domicile or not, you have to give a statement of live-in relationship to the registrar. நீங்கள் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன, நீங்கள் 21 வயதிற்கு உட்பட்ட நபராக இருந்தால், ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் அதை ரெஜிஸ்டர் செய்தே தீர வேண்டும். சரி, இந்த அனைத்து விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள் அதையும் நீங்கள் பாருங்கள். இதே போன்ற ஐடியாவை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எடுத்து வைத்தார்கள். டிஒய் சந்திரசூட் அவர்கள் இந்த சட்ட ஐடியாஸ்களை பார்த்து தூக்கி வீசிவிட்டு, எந்த விதமான முட்டாள்தனமான சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள், கொண்டு வந்த அந்த பெட்டிஷனர்ஸ்கள் மீது சுப்ரீம் கோர்ட் ஃபைனை திணித்தது, அவர்கள் மீது ஃபைன் போடப்பட்டது. இன்னைக்கு வேடிக்கை பாருங்கள், அதே முட்டாள்தனமான ஐடியாக்கள் இன்றைக்கி ஒரு சட்டமாக மாறி உங்களுக்கு முன் நிற்கிறது. அப்படி நீங்கள் 3 மாதத்திற்குள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 3 மாதத்திற்குள் இருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய மறந்து விட்டீர்களா, அல்ல ரெஜிஸ்டர் செய்யவில்லை என்றால் உங்கள் மீது 3 மாதங்கள் வரை சிறை, 10,000 ரூபாய் ஃபைன் போடப்படும். சரி, நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யவில்லை, அரசாங்கமே உங்களுக்கு சம்மன் அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் லிவ்-இனில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா 3 மாதங்கள் சிறை, 25,000 ரூபாய் ஃபைன் போடப்படும். ரெஜிஸ்ட்ராரிடம் நீங்கள் அந்த நோட்டீஸை கொடுக்காமல், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காமல், எதற்காக நாங்கள் லிவில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா அந்த இடத்தில் 6 மாதங்கள் வரை சிறை, 25,000 ரூபாய் ஃபைன் போடப்படும். இப்போ பாருங்கள், எந்த விதமான சட்டத்தை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் அவர்களும் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதில் ஹலாலாக இருக்கட்டும், இத்தத்தாக இருக்கட்டும், ட்ரிபிள் தலாக் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது அவர்களுடைய சட்டங்கள். ஆனால் அந்த சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் இன்னைக்கு இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறும்போது, AIMIM லீடர் ஓவைசி அவர்கள் எடுத்து வைத்த விஷயம், பிஜேபி இஸ் ரன்னிங் இட்ஸ் பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா. ஆனால் இந்த இடத்துல ட்ரிபிள் தலாக்கை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருந்தது. அதாவது ட்ரிபிள் தலாக்கை நீக்கியே தீர வேண்டும். பல்வேறு பெண்கள், நீங்கள் இஸ்லாமிய கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 3 முறை தலாக் 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 என்று கூறி, ஆமாம் எனக்கு விவாகரத்து நடந்துவிட்டது என்று கூறி வெளியேறிய எத்தனையோ ஆண்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம் போய் நீங்கள் கேட்டீர்கள்னா ட்ரிபிள் தலாக் சரியா தவறா என்று நீங்கள் கேட்டீர்கள்னா அவர்கள் கூறுவார்கள் அது ஒரு தவறான சட்டமாக இருந்தது, அதிலிருந்து எங்களுக்கு இது போன்ற சட்டம் தான் ரிலீஃப் கொடுக்கும். அப்போது அந்த சட்டம் ஒரு தவறான சட்டம் தான் என்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களே உங்களுக்கு விளக்கத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு எக்ஸப்ஷன் எதற்காக கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஏன் சட்டங்கள் ஈக்குவலாக கொடுக்கப்படவில்லை?
இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது ஆர்டிக்கிள் 25 நம்ம அனைவருக்குமே கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையுமே இந்த சட்டம் ஆர்டிக்கிள் 29 இருக்கக்கூடிய கல்ச்சுரல் இஷ்யூஸ், நாங்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் எந்த இனத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் எங்களுக்கு இஷ்டப்பட்டு நாங்கள் வழிநடத்தக்கூடிய அந்த ரிலீஜனை நாங்கள் ஃபாலோ செய்வோம் என்கிற அந்த அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம். அதே இது மீறுகிறது. நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம், இந்த சட்டத்திற்கு கீழே தான் உங்களுடைய லாவும் இருக்கும் என்று நினைக்கும் போது உங்களுடைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் எவ்வளோ அதிகமாக வளர்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் ரிஃபார்ம்ஸ்களை நீங்கள் நிச்சயமாக கொண்டு வரலாம். அந்த ரிஃபார்ம்ஸ்கள் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற விஷயத்தை நீங்கள் கொண்டு வரும்போது பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும். இது போன்ற சட்டங்களை திணிக்கும் போது கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் மட்டுமல்ல, ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ்களையும் மத்தியில் வைக்காமல் நீங்கள் எடுத்தும் கவுத்தும் என்று கொண்டு வரக்கூடிய இது போன்ற சட்டங்கள் வழியாக எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகிறது, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் இந்த அளவில் இந்த சட்டம் திணிக்கப்பட இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.